ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பணியாரத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் புழுங்கலரிசி, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, வெல்லம், முட்டை, தேங்காய். நான் இன்றைக்கி 3 கப் புழுங்கலரிசி எடுத்துருக்கிறேன். 3 கப் புழுங்கலரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 2 முட்டை, தேங்காய் நீங்கள் நல்லா துருவி எடுத்துக்கோங்க, 1/2 கிலோ வெல்லம் இதையும் துருவி எடுத்துக்கோங்க. இப்போது அரிசி, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இது 3த்தையும் கலந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி அதை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை கிரைண்டரில் போட்டு மாவு அரைக்கலாம். இது அரைக்கும்போது 2 கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அரைங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க நல்லா கெட்டியாக. ஏன்னா இதில் நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றி கிண்ட போகிறோம். அப்போ மாவு கொஞ்சம் இலகிடும். அதனால் நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு கிண்டலாம். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளைப்பாகு கிண்டுங்க. இது இந்த கம்பி பதம் வர அளவுக்கு நீங்கள் நல்லா காய்ச்சணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால நல்லா பிடிச்சி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவில் இப்போது நம்ம ஃப்ளேவருக்கு 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்கணும். அப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றணும். முட்டை எதுக்கு போடுறோன்னா நம்ம பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான் முட்டை போடுறோம். முட்டை நீங்கள் வேணாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா முட்டை வேணாம். தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கரண்டி மாவாக எடுத்து நீங்கள் ஊற்றுங்க. இது இந்த மாவில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறதுனால நமக்கு பிடிக்காமல் வரும். இதுவே நம்ம சர்க்கரை போட்டோன்னா நல்லா பாட்டமில் பிடிச்சிக்கிட்டு பணியாரம் ஒழுங்காகவே வராது. இப்போ பாருங்கள், இந்த இது பணியாரம் பாட்டமில் வெந்த பிறகு அதுவாகவே ஃப்ளோட் ஆகும். அது அப்போ நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு பாருங்கள். இது நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இது குழந்தைங்களுக்கெல்லாம் இது வெல்லம் போட்டே செஞ்சு கொடுங்க. வெல்லத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, அயன், மெக்னீஷியம், கால்சியம், செலினியம் போன்ற சத்தெல்லாம் இருக்குது. இல்லை அயனும் கால்சியம் இதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இது கொடுக்கறதுனால மூட்டு வலி, முடக்குவாதம் பிரச்சனைகள்லாம் வரவே வராது. அப்புறம் இது டைஜஷனை ஃபாஸ்ட் பண்ணிவிடும். அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு பசித்தன்மை தூண்டி விடும். உங்கள் குழந்தைங்க அடம் பிடிக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் சர்க்கரையை யூஸ் பண்ணாமல் வெல்லத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதாவது கமெண்ட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.